இவங்க 2 பேரும் வந்து ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரோமோவை தான் வந்து பார்க்க முடியுது. செகண்ட் லவ்வோட ஃபினாலே எபிசோடோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ, அதாவது ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து வரப்போகிறாங்க. ஃபினாலே வந்து நடக்க போகுது. ஸோ இப்போது வந்து அந்த செகண்ட் லவ் வீட்டில் 4 பேர் வந்து இருக்காங்க. ஸோ அந்த 4 பேர் தேஜஸ் அண்ட் நேஹா, இன்னொரு பக்கம் தினேஷ், வீணா, பிரியங்கா, வெக்கே, அபித் அண்ட் நிவேதிதா. ஸோ இந்த 4 பேரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு ஒரு ரிங்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒரு கேள்வி கேட்க போகிறாங்க. அதாவது இந்த ஒரு ரிங்கை இப்போது நீங்கள் உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வெளியே போயும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போது அந்த ஒரு ரிங்கை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து நேற்று தான் வந்து நேஹாக்கும் தேஜஸ்க்கும் வந்து லாஸ்ட் எபிசோடில் வந்து ஒரு சண்டை வந்தது. அதுக்கப்புறம் அந்த ப்ரோமோ பார்க்கும்போது அவங்க 2 பேரும் ஹாப்பியாக தான் வந்திருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக தினேஷ் அண்ட் வீணா கண்டிப்பாக அவங்க மாற்றிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா அவங்க டே 1லேருந்து இப்போ வரையுமே வந்து அந்த ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக வந்து இருக்கிறது பார்க்க முடியுது. எஸ்பெஷலி தினேஷ் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காப்புல. அதேமாதிரி வீணாக்கும் வந்து தினேஷ் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வைப் இருக்கிறனால அவங்க 2 பேரும் மாற்றிப்பாங்க அப்படிங்கிற டவுட் கிடையாது. அபித் அண்ட் நிவேதிதா இவங்க 2 பேரும் வந்து இப்போ லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸில் வந்து பேசுகிறத பார்க்கும்போது அவங்களும் மாற்றிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ஒரு கொஷின், பிரியங்கா அண்ட் வெக்கே இவங்க 2 பேரும் மாற்றிப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ளே வந்து அந்த லவ் மூமெண்ட்ஸை பார்க்குறத விட நம்ம பயங்கர பஞ்சாயத்தை தான் வந்து பார்த்துருக்கோம் டே 1லேருந்து இப்போ வரையும். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் வந்து ரிங்கை மாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயம் தான் வந்து இருக்குது. பட் இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது 2 பேருமே சிரிச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஹாப்பியாக தான் வந்து நிற்கிறத பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு வெளியவும் வந்து கண்டினியூ பண்ணணுன்னு ரிங்கை மாற்றிருப்பாங்களோ அப்படின்னு தோணாலும் ஒரு பக்கம், வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பிரியங்காவும் வெக்கையும் அவங்க 2 பேரும் இருக்க மாதிரி ஃபோட்டோவோ எதுவுமே வந்து அவங்க எங்கேயுமே வந்து ஷேர் பண்ணவே கிடையாது. ஸோ மற்ற கண்டஸ்டன்ஸாவது அட்லீஸ்ட் வந்து மீட் பண்ணி அவங்க வெளியே போயிருக்காங்க. அதுவும் வெக்கே வந்து ஏடன் கூடலாம் வெளியே போயிருந்தது ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். சிந்துரி கூட வந்து ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தார். பட் பிரியங்கா கூட எந்த ஒரு மொமெண்ட்டும் வந்து அவர் ஷேர் பண்ணலை. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஃபினாலேயில் வந்து தெரியும். ஸோ அது வந்த உடனே வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த செகண்ட் லவ்வில் இப்போது இந்த ரிங்கு சேஞ்ச் பண்ணுற மேட்டரில் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணிப்பாங்க, யாரெல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க? அங்கே சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து சும்மா ஷோக்காக தான் வெளியே வந்து அது கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் வந்து என்ன தோணுது உங்களுக்கு இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபினாலே எபிசோட் வந்த உடனே அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ வரையும் வந்து ஃபினாலே எபிசோட் தவிர எல்லாமே வெளியாயிடுச்சு. நம்ம எல்லா எபிசோட்ஸும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். ஸோ ஃபினாலே எபிசோட் மட்டும் தான் பாக்கி, வந்தோடனே நான் அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு மேலே நம்ம சேனலில் பிக் பாஸ் தான் வந்து ப்ரையாரிட்டியாக இருக்க போகுது. ஸோ அதோட எல்லா அப்டேட்ஸும் வர நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் ஃபேன்ஸாக இருந்தால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.